நான் படைக்கும் கடவுள் தான், காக்கும் கடவுள் திருமால் இருக்காரு, வாங்க நம்ம திருமால்கிட்ட போய் முறையிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் திருமாலை பார்க்க போறாங்க. திருமால் இந்திரன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தேவர்களும் அரக்கர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சு அமுதம் எடுத்தப்ப அங்க ஆயுதங்கள்லாம் எடுத்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஆயுதங்களை ததீசி முனிவர்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க. நீங்க திரும்பி வாங்கிக்காததுனால அந்த ஆயுதத்தெல்லாம் அவர் முழுங்கிட்டாரு. அந்த ஆயுதங்கள்லாம் அவரோட முதுகுத்தண்டில் தான் இருக்குது. அவர் முதுகுத்தண்டில் இருக்கிற அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போய் போர் செஞ்சாதான் நீ விருத்தாசுரனை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு திருமால் சொல்றாரு. உடனே இந்திரன் போய் ததீசி முனிவரை பார்த்து தன்னோட பிரச்சனையை சொல்றான். அந்த ஆயுதத்தை கொடுத்தா தான் அழிஞ்சிருவோங்கிறது ததீசி முனிவருக்கு தெரியும். ஆனாலும் அவருக்கு சந்தோஷம், தேவர்களை காக்கிறதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு யோகத்துல உட்கார்றாரு. அவர் யோக நிலையில உட்கார்ந்த உடனே அவரோட உயிர் அவரை விட்ட பிரியுது.